மாநில துணைச் செயலாளர் ஆட்சி வாய்ந்த செயல்படர் விமல் வெங்காயர் அவர்கள் நம்முடைய கருத்து. அத்தனை பேருக்கும் வணக்கம். மதச்சார்பின்மை காக்கும் மக்கள் திறன் பேரணி திருச்சியில் நடைபெற்ற பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தின் முன்னெடுப்பாக இந்த செயற்குழு தூத்துக்குடி மத்திய மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் அன்பு மச்சான் திரு ஆட்டோ கணேசன் அவர்களது தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு என்னோடு சிறப்பு அழைப்பாளராய் இந்த கூட்டத்தை நெறிப்படுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியின் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் எளிமையானவர் பண்பாளர் அண்ணன் தமிழ்குட்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து அமர்ந்திருக்கக்கூடிய சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் முனிஷ்குமார் அவர்களே, சார்லஸ் அவர்களே, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் அப்சிபாண்டியன் அவர்களே, கட்சியின் மூத்த முன்னோடி மாவட்ட துணை செயலாளர் திருமாஜி நகர் தந்த அண்ணன் திருமாஜி நகர் மாரிமுத்து அவர்களே, மூத்த சிறுத்தைகள் அண்ணன் ஜெகதீசன் அவர்களே, நான் பிறக்கும் போதே சிறுத்தையாக பார்த்த அன்றைய மாவட்ட செயலர் சேனா செல்வகுமார் அவர்களே, அண்ணன் வில்சன் அவர்களே, தம்பி பட்டுவனவன் அவர்களே, மூத்த சிறுத்தை அண்ணன் தமிழ்குமணன் அவர்களே, முருகன் என்ற சோடா முருகன் அவர்களே, அன்பு மச்சான் சோடா முருகன் அவர்களே, தம்பி செந்தில் வேல்குமார் அவர்களே, தம்பி வழக்கறிஞர் குரு பிரசாத் அவர்களே, தம்பி அர்ஜுன் அவர்களே, வடக்கு சோட்டையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தலித் பூபாலன் அவர்களே, குமார் பாண்டியன் அவர்களே, மகளிர் விடுதலை மாவட்ட செயலாளர் அக்கா சித்ரா அவர்களே, அம்பேத்கர் நகரிலிருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்களே, அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாதுரை சார்பாக முதற்கண் நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்தையும் சொல்லிக் கொள்கிறேன். கடந்த 15 வருடங்களாக நான் ஒரு முழுமையான விடுதலை சிறுத்தையாக பயணிக்கிறேன். தற்சமயம் எனக்கு கூடுதல் பொறுப்பாக மறுசீரமைப்பு பணிக்காக விருதுநகர் மாவட்டத்தினுடைய 6 சட்டமன்ற தொகுதியையும் கவனிக்க சொல்லி நானும் நம்ம தூத்துக்குடியினுடைய மேலடி பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தமிழ் சரவணன், வழக்கறிஞர் முருகன் எல்லாரும் சேர்ந்துதான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். கடந்த முறை கூட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் அழைப்பில் தமிழ் சரவணன் அண்ணன் அழைச்சாங்க. அப்புறம் திருநெல்வேலியில இருந்தால் என்னால் வர முடியாது, நீங்கள் நடத்துங்க, இறுதியில் வந்து நான் பங்கெடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நானும் அவரும் பேசிக்கிட்டோம். ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி ஒரு சமன் பண்ண வேண்டிய ஒரு சூழல் எனக்கு இருக்கின்றது. அதனால் அண்ணன்ட்ட ஒரு அனுமதி வாங்கிக்கிறேன். இந்த தூத்துக்குடி மத்திய மாவட்டத்தில் முன்னாடியே நான் மாவட்ட செயலர் ஆகிறதுக்காக என் தலைமையிலே சொன்னாங்க, கொஞ்சம் முடியெல்லாம் வெட்டிட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் கட்சியில் சேர்த்து மாவட்ட தலைச்சல் ஆக அண்ணனுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், இளஞ்சேக்குவாரன்னு கேட்டாங்க. எனக்கு அந்த பொறுப்பு இல்லை, என்னால் இங்கே வந்து என்னால் வேலை செய்ய முடியாது, நெருக்கடிகள் இருக்கு, நம்ம சமூகமே நமக்கு எதிராகணும் அப்படின்னு நான் சொல்லி விலகிட்டேன். அதனால் நானாக கேட்டு விரும்பி வாங்கிய பொறுப்பு தான் மாநில துணை செயலாளர் பொறுப்பு. இப்போ இருக்கிற மத்திய மாவட்டத்துறை மச்சான் ஆட்டோ கணேசன் அவர்கள் அறிவிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்பே மச்சான் உங்களை தான் அறிவிக்க போறாங்கன்னு தலைமையிலிருந்து பேசிக்கிட்டாங்க. நான் தான் சொன்னேன். அவர் அறிவிச்ச உடனே இந்த பகுதியில் வெள்ளம், பயங்கர வெள்ளம். அவர் சொந்த வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டில் வாடகை இருக்காங்க, அவர் தெரியும். உடனே ஒரு மாலை வாங்கிட்டு போய் அந்த வெள்ளத்தோட போய் அவங்க இல்லத்தில் போய் நான் சந்திச்சு ஒரு மாலை போட்டு வாழ்த்துக்கள் சொன்னேன். நீங்க எனக்கு உறவு கூட இங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலைக்காக நீங்க சிறந்த முறையில் பணியாற்ற சொல்லி வாழ்த்து சொன்னேன். அது பக்கத்தில். அதுக்கப்புறம் வந்து சில கூட்டங்கள் நடந்தது. இந்த அலுவலகம் திறந்தாங்க. திறக்கும் போது ஒரு அம்பேத்கர் புகைப்படம் இருக்கு. அந்த புகைப்படம் இப்ப இல்லை, பின்னாடி இருக்கலாம். அப்புறம் அவருக்கு நான் எந்த குறையும் என்னால சொல்ல முடியாது. அவர் எப்படின்னா அவர் யாராவது தவறாக வழி நடத்தலாம்னு சொல்லுவாரு தவிர அவர் வந்து வஞ்சகத்தோட பண்றாருன்னு சொல்ல மாட்டேன். அவரை தவறாக சில பேர் வழி நடத்துறாங்க. அப்புறம் அண்ணன்ட்டையும் அவங்க சில பேர்த்தையும் கேட்டேன், யாரெல்லாம் அறிவிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் நம்ம அதில் கேட்டேன். மத்திய மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்ட பொறுப்பாளர் ஒரு இது இருக்கு. அப்போ அறிவிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் நான் அண்ணன் இருக்கிறேன், நான் அறிவிக்கப்பட்ட பொறுப்பாளர், நான் விஜய் பாண்டியன் அறிவிக்கப்பட்ட பொறுப்பாளர் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் அறிவிப்பு பொறுப்பு இல்லை, நிறைய பேர் தான், சில பேர் தான் இருக்கிறாங்க. விண்ணப்பங்கள் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்தவங்களை நம்மளே என்ன பண்றோம், ஒரு அறிவிக்கப்பட்ட பொறுப்பாளரை நம்மளே நியமனம் பண்ணிடுறோம். அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாம் இதுல யார் நல்லா மறுபடியும் கேட்டுக்கோங்க. நம்ம விண்ணப்பம் வாங்கிட்டு நம்மளே அறிவிச்சுக்கிட்டோம். ஒரு முகாம் செயலாளரை நியமிக்கிற அதிகாரம் வந்து மாவட்ட செயலாளருக்கு இருக்குது. கட்சியினுடைய அத்தனை துணைநிலை அமைப்புகளையும் சரி, கட்சியில் மெயின் பாடியில் பொருளாளரோ ஒரு மாவட்ட செய்தி தொடர்பாளரோ
ஒரு துணை செயலர் தலைவர் தான் அறிவிக்கணும். அது அண்ணனுக்கு தெரியும். அப்படி ஒரு சில குளறுபடிகள் இருக்கு. அதை இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம். இதுக்கடையில இன்னொரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல வந்து ஒரு பொதுச் செயலாளர் வர்றாரு. அதுல வந்து நிறைய பேருக்கு தகவல் நேரடியாக போகல. எனக்கெல்லாம் வாட்ஸ்அப் மூலியமா தான் நடக்குது. அப்போ நான் ஒரு மக்கள் போராட்டத்துக்கு போகும்போது அவங்க வர்றாங்க. அவங்க வந்து நான் வர்றது விரும்பலன்னு நானா விலகிக்கிட்டேன். அது ஒரு சங்கலிங்கப்பட பிரச்சனை. அதே மாதிரி சில பிரச்சனைகள்ல அவங்க போறாங்க. அப்ப நான் போறத அவங்க விரும்பலன்னு நானா விலகிக்கிட்டேன். அவ்வளவுதான். அப்புறம் வந்து அங்க உள்ள மக்களை வச்சு அதுவே வந்து ஒரு 100% வெற்றி கிடையாது. ஒரு 35% பாஸ் மார்க் தான் வாங்கினாங்க. பொதுச் செயலர் வந்து தான் போனாரு. அதுக்கப்புறம் நான் வந்து சாரி கேட்டுக்கிட்டேன். என் மண்ணில் நீங்க வந்துட்டு போயிருக்கீங்கன்னு இதை ஒரு குற்றச்சாட்டை என் மாவட்டத்தில் அறிவிச்சார். ஏன்னா என்னை அழைக்கவே இல்லை. என்னுடைய நம்பர் தெரியும். எனக்கு யாருமே அழைப்பதில்லை. எனக்கு இங்க நடக்கிற விஷயங்கள் அழைப்பதே இல்லை. அப்புறம் என்னுடைய உறவுக்கார தம்பி தான் செல்வகுமார். எனக்கு நேரடி உறவு. இவரை மாதிரி அவர் எங்க வீட்டுல இருந்து அருகாமையில் தான் இருக்கிறார். அவர் அறிவிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர்கள் அவங்க எல்லாரும் சொல்லிக்கிறார். அவர் தலைவரால் அறிவிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர் முதல்ல கிடையாது. நாங்களா நியமனம் பண்ணிக்கிட்டோம். மாவட்ட செயலர் ஒப்புதலோட நாங்களா நியமனம் பண்ணிக்கிட்டோம். ஒரு நிமிஷம் பேசி முடிச்சுக்கிட்டோம். அதாவது நான் பேசி முடிச்ச உடனே லாஸ்ட்ல பேசுவாங்க. அப்போ வந்து மாவட்டத்தில் ஒப்புதலோட நம்ம எல்லாமே வந்து அவரை வந்து செய்தி தொடர்பாளர் அறிவிச்சோம். அப்ப அவரு என்ன பண்றாருன்னா அவர் சில தகவலை வந்து அவரு அனுப்புறாரு. அவர் பண்ண தவறுக்கு மாவட்டத்தில் பொறுப்பாக முடியாது. ஆனா அந்த தவறை சுட்டி காட்டக்கூடிய ஒரு இது வந்து அவருக்கு தான் இருக்கு. எனக்கு கிடையாது. எனக்கு அவன் சகோதரன் இல்லையா, என்னுடைய உறவு. அப்ப அவன் மனசுல வந்து நான் தம்பின்னு கூப்பிட்டாலும் அவன் அண்ணன் நீங்க ஏற்றுக்கொடுங்களா அப்படி விலகி இருக்கிறான். அவன் என்னுடைய உறவுக்காக அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதனாலேயே சில குரூப்ல அனுப்புற சில விஷயங்கள் சில பேருக்கு போய் சேரல. அவருக்கு பிடிக்காதவங்களுக்கு அவங்க அனுப்புறது இல்லை. இப்ப இடையில கூட இந்த விஷயங்கள் எல்லாம் என்னை நோக்கி ஒரு கேள்வி வருது. தலைமையில இருந்து என்னை கூப்பிட்டு கேட்கிறாங்க. விளக்கம் கேட்கும் போது நான் சரியாக தான் இருக்கிறேன், அதுவும் மிக சரியாக இருக்கிறேன், நான் அறத்தோடு வாழ்கிறேன். ஏன்னா தலைவர் ஒரு முக்கியமான கட்டத்துல திருச்செந்தூர் நடந்த கூட்டத்தை ரத்து பண்ண சொல்லி என்னை தலைவர் தான் காப்பாற்றினார். என்னோட 20 நிமிஷம் பேசினாரு. என்னை காப்பாத்தினது நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா தலைவர் தான். என்னோட வாழ்க்கை வந்து ஒரு கோபத்தோட இளைஞர்களை வேற மாதிரி வழிகாட்ட வேண்டிய சூழல் தள்ளப்பட்டிருக்கேன். எனக்கு தலைவர் வந்து அதுக்கு நான் நன்றி சொன்னேன். எஸ்பிபி பார்க்க சொன்ன அந்த கடந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து நான் தலைவரை நம்புறேன். தலைவருக்கு ஒருபோதும் நான் விரோதமாகவும் அந்த கட்சிக்கு விரோதமாகவும் என்னால் செயல்படவே முடியாது. நீங்க யாரு தூண்டுறாங்க, இதுதான் என்னோட நிலைப்பாடு. அப்ப இங்க என்ன நடக்குன்னா இதை சரி பண்ணக்கூடிய ஒரு சில பேர் இங்க வந்து இவரு சரியானவர் தான். இவரு நான் தவறானு சொல்லவே மாட்டேன். அவரை பழக்கம் யாருமே சொல்ல மாட்டாங்க. நெருக்கமான பழக்கம் நான் கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆனா அவரை சரியா வழி நடத்த மாட்டேன். இப்போ என்கிட்ட வந்து சார்லஸ் ஒரு விஷயம் சொன்னா அது சரியா தவறான்னு நான் முடிவெடுக்கிறது என்னுடைய அறம். சார்லஸ் சொன்னான்னு கண்மூடித்தனமா கேட்டுட்டு நான் இன்னொருத்தரை பழித்துக்கு போடக்கூடாது. ஜெகதீசன் சொல்றாங்கன்னு நான் பழித்துக்கு போடக்கூடாது. இவங்கள மூத்த சிறுத்தை. அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த கூட்டம் நடந்தே தீரணும். நம்ம மண்ணு நான் தாய் மண்ணு 163 வருஷம் அந்த மண்ணில் வாழ்றோம். நம்ம எல்லாருக்கும் நெருக்கடி இருக்கு. பொய் வழக்கு இருக்கு, போலீஸ் நெருக்கடி இருக்கு. இன்னைக்கு தான் நம்ம நல்லா இருக்கணும். இன்னைக்கு நம்மளே எல்லாத்தையும் பேசுவோம். உனக்கு நிறைய நமக்கு தேவையில்லை. நம்மளே யாருனாலும் பேசுவோம்ல. இந்த விஜய் பாண்டியன் இது தம்பி வந்து விரும்பிதான் வந்தாங்க. தம்பியும் இவரும் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. இப்ப இவங்களெல்லாம் இணைக்கிறதுக்காக தான் நம்ம பேசுறோம். அப்போ ஒரு கட்டத்துல இது எங்கன்னா யாரோ ஒரு சில பேர் வந்து புரிதல் இல்லாதவங்க செய்யறதுனால இவர் மேல பழி வந்துருக்கு. இதை சரி செய்யக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் சரி பண்ணாதான் இந்த கூட்டம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த கூட்டம் வந்து குறைந்தபட்சம் ஒரு 1000 பேராவது திரட்டணும். கரெக்டா வெற்றி. தூத்துக்குடியில 1000 பேரை நம்ம திரட்டவே இல்லை. எந்த ஆர்ப்பாட்டத்திலும் திரட்டு நான் கூட ஒரு 300, 350, 400 பேர் வரைக்கும் நெருக்கி திரட்டி இருக்கு. அதுக்கு மேல என்னால் திரட்ட முடியல. என் மண்ணில இருந்து நான் என் மக்களை கூட்டுறதுக்கே வந்து அவங்க ஏதாவது எதிர்பார்க்கிறாங்க. அந்த சூழல் இருக்கு. ஒரு 1000 பேரை திரட்டி இந்த மக்கள் நம்ம பேரணியை வந்து அந்த தீர்மான பொதுக்கூட்டத்தை ஏன்னா 3 பேர் வர்றாங்க. அண்ணன் பேச போறாரு. அண்ணன் சிறந்த பேச்சாளர். வெற்றி பெற நம்ம செய்யணும். அது நம்மளுடைய தலையாய கடமை. இதுக்கடையில இப்ப நீங்க பேசுறது வழக்கினர் நீங்களும் பேசுறீங்க. சமத்துவ வழக்கினர்கள் நீங்களும் பேசுறீங்க. அந்த தம்பி ஸ்பீட் ஆகுங்க சம்பந்தப்பட்ட தம்பி. இதை சரி பண்ணக்கூடிய ஒரு இது வந்து அண்ணனுக்கும் நேரடி பொறுப்பாளராக அண்ணன் தமிழ்குட்டி அண்ணன் அவர்களுக்கும் மாவட்ட செயலருக்கு தான் இருக்கு. இவங்க 2 பேரும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அது இப்பவே நம்ம முடிவு பண்ண போறோம். மற்றபடி நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விதமான வன்மத்தையும் நம்ம தூக்கி வீசிட்டு நம்ம வந்து இணைஞ்சு பணியாற்றக்கூடிய ஒரு இதுல இருக்கிறோம். இவரை வந்து வாழ்மன் சொல்றதுக்கும் இவர் புகைப்படத்தை வந்து போடுறதுக்கும் இன்னொன்று நான்
விளக்கம் சொல்லிக்கிறேன். நான் எனக்கு பயிற்சி வகுப்புலாம் எங்களுக்கு நடந்தது. இப்போ வந்து ஒருத்தர் தமிழ்குட்டி என்ன இருக்கிறாங்க, அவர் கட்சியில் ஒரு பொறுப்பாளர் தான். அவரை தூக்கி சுமக்கிறது நம்ம மனசு தான். நம்மளுடைய முதல் முகம் தலைவர். ஆனா கருத்தியல் பரப்பு செயலாளரா அவர் எப்படிப்பட்டவர், பண்பானவர், அவர் சுமக்கப்படுறது நம்மளுடைய மனசு தான், நம்மளுடைய நாக்கு கிடையாது. நாக்கு ஒண்ணு பேசும், மனசு ஒண்ணு சொல்லும். இதுதான் எல்லா மனிதர்களுக்கும். அப்ப நம்ம வந்து நாக்கு சொல்றதையும் மனசு சொல்றதையும் ஒண்ணு சமன் பண்ணினா சரியாகும், வன்மமே இருக்காது. சரியா? அவருடைய படத்தை வந்து நான் எங்கேயுமே போட வேண்டாம்னு சொன்னதே இல்லை. ஆனா ஒரு சில நிர்வாகிகள் வந்து என் படத்தையும் இங்க உள்ள சில பேர் படத்தையும் போடக்கூடாதுன்னு நெருக்கடிகள் கொடுக்குறாங்க. சரி, அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, எங்கேயோ ஒரு தவறு பண்ணிட்டு வந்து இங்க வந்து போராளி வேட போடுறாங்க. எங்கேயோ ஒரு தவறு பண்றாங்க, இங்க வந்து போராளி வேட போடுறாங்க. அப்புறம் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு மரியாதை எல்லாம் போகுது. அதுக்காக தான் எல்லாரையும் வர வைக்கணும்னு தமிழ் குடியினர் சொல்ல ஒரு விண்ணப்பம் சார். தமிழ் குமரன் வரணும், ஜானா செல்வகுமார் வரணும், வில்சன் வரணும், எல்லாரும் வரணும். இன்னும் ஒரு 30 பேர் இருக்கிறாங்க இங்க. அப்புறம் இன்னொரு ஒரு விண்ணப்பத்தை நான் சொல்லிக்கிறேன். சமீபத்தில் மறைஞ்ச ஒருத்தர், அவர் வந்து எனக்கு முன்னாடியே இருக்கிறார். அவர் சிறுத்தையா, அவர் பேரே சிறுத்தகுமார் தான். அவர் அழுக்கு சட்டை போட்டு வந்திருந்தாலும் ஆடை சரியில்லாட்டாலும் படிச்சு கட்சிக்குள்ள அவர் மறைஞ்சிட்டாரு. அவருடைய குடும்பத்தை மறந்துட்டேன். நான் அவருடைய பேருக்கு என்னால் செல்ல முடியல. ரெண்டாவது அவர் இல்லத்துல போய் நான் பேரும் கேட்டேன். மாவட்ட எல்லாம் போனாங்க, எல்லாரும் போனாங்க. அப்ப அடுத்த முறை வந்து தலைவர் இந்த பகுதிக்கு வரும்போது கண்டிப்பாக அவரது இல்லத்துக்கு நம்ம வந்து கூட்டு செல்லக்கூடிய ஒரு இதை நம்ம ஏற்பாடு பண்ணணும். ஒரு 50,000 1 லட்சமோ அவருடைய நிதி நம்ம கொடுக்கணும். இப்ப இந்த கூட்டத்துக்கு நம்ம எப்படி இது பண்ண போறோம்னா, நம்ம பகுதி வாரியா ஒவ்வொரு நிர்வாகிகளை தேர்வு பண்ண போறாங்கன்னு தேர்வு பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் இந்த கூட்டத்தினுடைய பொறுப்பாளர்களை நம்ம கண்டிப்பா நியமனம் பண்ணி ஆகணும். மாவட்ட செயலர் தலைமையில இந்த பகுதிக்குன்னு ஒரு 7 பேர் கொண்ட குழுவை வந்து நீங்க நியமனம் பண்ணணும். இந்த கூட்டத்துக்காக ஒரு 7 பேர், அந்த 7 பேருங்கிறத மாவட்ட செயலர் பரிந்துரை கேட்கணும். நான் இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நான் வந்து ஒரு சிறப்பு அனுப்பர் மேல்நிலை பொறுப்பாளராக நான் இருந்துக்கிறேன். அந்த 7 பேர்ல இவரை போட்டுக்கோங்க, விஜய் போட்டு மூத்த சிறுத்தைகள் போட்டுக்கோங்க. 7 பேரும் 10 பேர் போனா நீங்க கண்டிப்பாக போடுங்க. ஒரு குழுவை நீங்க அறிவிச்சிருங்க. அவங்க எல்லாருமே மாவட்ட செயலர்கள் செயல்படுவாங்க. அவங்க எல்லாம் கூடி பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ள என்ன இருந்தாலும் எல்லாரும். அப்புறம் ஒவ்வொருத்தரும் 10 பேரை கூட்டிட்டு வரணும், ஒவ்வொரு நிர்வாகியும். அது போக கண்டிப்பா நமக்கு நிதி வேணும். கண்டிப்பாக நமக்கு நிதி வேணும். குறைந்தபட்சம் ஒரு 3 லட்சம் இருந்தாதான் ஒரு 1000 1500 பேரை நம்ம திரட்டி அந்த கூட்டத்தை வெற்றி பெற முடியும். 2 லட்சமாவது நமக்கு வேணும். நல்ல மேடை வேணும், ஒளிபரப்பு வசதி செஞ்சு கொடுக்கணும். பூவாலனா யார் சொன்னாங்க, அது நம்ம மாநகராட்சியில் சொன்னா கொண்டு கொடுத்துருவாங்க. நம்ம எழுதி கொடுக்கணும் முறையா. நிறைய வேலைகள் நாட்டிலே இல்லை. 2ஆம் தேதிக்கு 27, 28, 4 நாட்கள் தான் இருக்கு. நிதியை எப்படி நம்ம வசூல் பண்ண போறோம், மக்களை எப்படி திரட்ட போயிடும். அப்புறம் வந்து வடக்கு மாவட்டத்துக்கு இன்னும் கூட்டமே நடக்கல. தெற்கு மாவட்டத்தில் ஒரு கூட்டம் நடத்திருக்கு. அதுல என்ன முடிவெடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த 3ஐயும் நம்ம வந்து ஜாயின் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. முதல்ல வந்து தூத்துக்குடி மத்திய மாவட்டத்துக்கு ஒரு குழு எதுக்காகனா, மதச்சார்பின்மை காப்போம் கொள்கை வளர்த்த பொதுக்கூட்டத்துக்கு ஒரு குழுவை நியமனம் பண்ணணுங்கிறது. நானும் ஒரு பொறுப்பாளரா நான் ஒரு விண்ணப்பத்தை மாவட்ட செயலாளரையும் அண்ணன் தமிழ்குட்டி அண்ணனையும் நான் சொல்லிக்கிறேன். எல்லாரும் வந்து இணைந்து செயல்படுவோம். ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற வன்மத்தெல்லாம் தூக்கி வீசிடுவோம். யார் பெரியவங்கிறது யாருமே கிடையாது. எல்லா சிறுத்தைகளும் இங்க எல்லாருமே தலைவர்கள் தான், எல்லாருமே தலைவர்கள் தான். அப்புறம் இன்னொன்னு, துண்டறிக்கையை வந்து நீங்க போடும்போது தயவு செய்து யாராவது ஒரு அறத்தோட இருக்கிறவங்க சரியான நபர்கள்ட்ட நீங்க காமிச்சு எழுத்துக்களை இல்லாம அதை தனி அவருக்கு வரப்போற காலங்கள்ல அதை சரி பண்ணிக்கணும். துண்டறிக்கை நீங்க ரெடி பண்றீங்கன்னா அது வந்து சரியா. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, துண்டறிக்கை போடுறவன் அவனுக்கு வேண்டப்பட்டவனு மேல போடுறான், அவனுக்கு வேண்டாதவனுக்கு அடியில போடுறான். அது கட்சியினுடைய இதுவே நெறிவே கிடையாது. அந்த அண்ணன் மாதிரி ஆட்ட சொன்னா அண்ணன் கரெக்டா போடுவாரு. இது நான் பேசி யார் குறித்து பேசணும்னா, அடுத்த துண்டறிக்கையை வந்து நீங்க தயார் பண்ணும் போது, அடுத்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு கட்சி சார்ந்து துண்டறிக்கையை நீங்க தயார் பண்ணும் போது கண்டிப்பாக ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். அப்புறம் மற்றபடி தனிப்பட்ட முறையில நீங்க வந்து பிறந்தநாள் கொண்டாடிக்கலாம், எதுனாலும் நீங்க பண்ணிக்கலாம். கட்சி சார்பா ஒண்ணு நடக்கும் போது மாவட்ட செயலர் கண்டிப்பா கலந்து ஆலோசனை பண்ணிட்டு தான் ஒரு முடிவு பண்ணணும். கட்சி சார்ந்து எது நடந்தாலும் சரியா. ஒரு துண்டறிக்கையை வந்து அடுத்த முறை இனி சரியாக சரி பண்ணணும். இந்த துண்டறிக்கையும் சரி பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த தூத்துக்குடி மத்திய மாவட்ட நிர்வாகத்துக்கும் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த